வணக்கம் மக்களே, நான் உங்கள் கணேஷ் கவிருங்க. இது உங்கள் கணேஷ் கவிரின் பொலிட்டிக்கல் ரெசிபி. விஜயகாந்த் அவர்கள் சமீப காலத்தில் தற்சமயம் இறந்து போன மிகப்பெரிய வரலாறு காணாத ஒரு தலைவர்னா அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தாங்க. அவர் இறக்கும் பொழுது எந்த ஒரு கட்சியிலையுமே இல்லை, உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் அவரோட மனைவி தான் அந்த கட்சி எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அவர் எந்த ஒரு படத்திலையுமே நடிக்கல. ஆனாலுமே அவருக்கு மிகப்பெரிய எம்ஜிஆர் அவர்கள், அப்துல் கலாம், இது போல தலைவர்களுக்கு அடுத்தபடியாக அவங்கள விட அதிகமான கூட்டம் வந்ததே திரு விஜயகாந்த் அவர்களோட இறப்புக்கு தான் சொல்லணுங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் சாரையாக கண்ணீர் மல்லுக. அவங்களோட இறப்புக்கு அந்த இறுதி நிமிடத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்களோட உடல்கள் வண்டியில் வந்துட்டு இருக்கும்பொழுது அவரோட பிள்ளைகளும், அதாவது விஜயகாந்த் அவரோட பிள்ளைகளும் அவரோட மனைவி அந்த வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் தாரையாக கண்ணீரோட அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்ததுக்கப்புறம் பலதரப்பட்ட சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் அஞ்சலி செலுத்திடுறேன். என்னையும் எடுத்துக்கோங்களேன், நான் விஜயகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கவிதை அஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். என்னோட யூடியூப் வீடியோவில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இது போல் பல இளைஞர்களும் சரி, பல வயதானவர்களும் சரி, கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி, நடிகர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் விஜயகாந்துக்கு இரங்கலும் பல விதமான கருத்துக்களும் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அவரோட இறப்பில் நடந்திருக்குன்னா அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அவரோட இறப்பு நடந்துருச்சு. அது இறுதி ஊர்வலம்னு வந்துட்டு இருக்கு. அவரோட பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பொதுமக்களை பார்த்து கும்பிட்டுட்டே வராங்க. அந்தமாரி சமயத்தில் யாருக்குமே காட்சியளிக்காத ஒரு மாபெரும் தலைவன் இறந்ததற்கு ஒரு கருடன், அதாவது ஒரு கழுகு பார்த்தீங்கன்னா காட்சி அளிச்சுதுங்க. எந்த ஒரு நீங்கள் ஒரு கூகுள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள், இது வரைக்கும் எந்த ஒரு தலைவரோட இறப்புக்குமே கழுகு காட்சி அளித்தது இல்லைங்க. முதல் முறையாக ஒரு தலைவருக்கு இறந்ததுக்கப்புறம் ஒரு கருடன் காட்சியளிக்க, ஒரு பண்புள்ள மனிதனுக்கு ஒரு கடவுள் காட்சியளிக்க அப்படின்னு தான் எடுத்துக்கோ. அந்த அளவுக்கு இது ஒரு வரலாறு காணாத நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. எந்த ஒரு தலைவருக்குமே இது போல நடந்ததில்லை அப்படின்றது தான். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தான் நல்லா இருந்தால் போதும், தன்னோட குடும்பம் நல்லா இருந்தால் போதும், தான் சுற்றி இருக்கவங்க நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே தான் நல்லா இருக்கணும், தன்னோட சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே எண்ணம் வாய்ந்த தலைவர் தான் அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவரோட இளமை காலத்தில் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. நான் சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறேன், ஆனால் என்னை போல வருங்காலத்தில் மக்களும் கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் என்ன பண்ணான்னா காசு பணம் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் உணவுகளை வாரி வாரி அனுப்பிச்சாருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பணத்தை வாரி வாரி அனுப்பாங்க. ஆனால் அது உணவுகளை வாரி வாரி கொடுத்தாருங்கன்னு சொல்லணும். ஒரு தர்ம பிரபுனே சொல்லணும்.